புத்தி வேணும்ல, புத்தியை வச்சு தானே பழைக்க முடியும். திறமை வேணும்ல. பல ஜென்மங்களில் நீங்க என்ன ஆகணுன்றது 5ஆம் இடத்துல இருக்குது. அதனாலதான் அதை பூர்வ புண்ணியம்ன்றான். பூர்வம்னா முந்தையது, புண்ணியம்னா நீ செய்த நல்லது கெட்டது 5ல் இருக்குது. அப்போ அது கெட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? போன பிறவியினுடைய விட்ட குறை தான் இந்த பிறவி. புரியுதா உங்களுக்கு? போன பிறவில நீங்க எதையுமே கத்துக்கல, மக்கு பிளாஸ்டரா இருந்திருக்கீங்க. அப்ப இந்த பிறவில உங்களுக்கு என்ன? அதே தானே வரும். போன பிறவி, அந்த போன பிறவில நீ உன் வாழ்க்கையை எப்படி கையாண்டு இருக்கிறாய் என்பதை சுட்டி காட்டுவது 5ஆம் இடம். அதுதான் பூர்வ புண்ணியம்னா. அப்போ போன பிறவில நீங்க திறமையானவரா இருக்கிறீங்களா, முட்டாளா இருந்திருக்கிறீங்களான்றத சொல்றது 5ஆம் இடம். அது பலவீனமாய் போச்சுன்னு வச்சுக்கீங்க, எந்த ராசி பலன் சொன்னாலும் பலிக்காது. சிவபெருமானே இங்க உட்காந்துக்கிட்டு, அல்லாவே இங்க உட்காந்துக்கிட்டு, இயேசுநாதரே உட்காந்து சொன்னாலும் பலிக்காது.